ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீயா நான் எபிசோடில் சாஃப்டான கேள் ரகட் கேள். நீங்கள் ரகட் கேள்னு சொன்னால் யாருமே யோசிக்கிறது கெத்தான பசங்க அப்பா ஊரில் கெத்து காட்டிக்கிருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பெண்களில் கெத்து காட்டுறது கொஞ்சம் குறவு தான். ஆனால் இருந்தாலும் கெத்தான பொண்ணுங்களும் இருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். என்ன மாதிரி நம்ம கவனிக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன யாராவது ஒரு பையன் பார்க்கணும்னா, ஏய் அங்க பாருடி, கொஞ்சம் கியூட்டா பண்றது, அவன் இல்லடி மேஜர் பாயிண்ட். அத நான் யோசிக்காம விட்டுட்டேன். இல்ல நீங்க ஏன்டி இப்படி பண்ற, அந்த மாதிரி சத்தமா பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன்டி இப்படி பண்ற. சோ அவங்க டக்குன்னு ஏன் இவங்க கத்துறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மள பாப்பாங்க. அது எப்படி பண்ணுவீங்க மட்டும் பண்ணி காட்டுங்க. தெரியாதா? ஏன்டி இப்படி பண்ற, சொன்னா கேட்க மாட்டியா, இங்க பாருடி, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருனா நீ பாரு அப்படின்னு அர்த்தமா? ஐயோ அவன் பாருங்க, ஒருத்தரை கூப்பிடுறா அப்படின்னு சொன்னாவே எப்படி என்ன ஒரு சாயல்ல எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இன்னொருத்தரை கூப்பிடுற சாயலே இவங்கள கூப்பிடுறாங்க தானே. ஏன்னா ஒருத்தரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு சாயலில் பாருங்கள் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் தான். ஏன்னா சரி, அடுத்தது பார்ப்போம். பார்த்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவோம் மொத்தமா. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. ஓஹோ, ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். கேஷுவலா பண்ணிட்டு அப்படியே பாப்பேன் சார். அவன் அப்படியே கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். அன்சிகா மாதிரி பண்ணுவாங்கண்ணா. தலைமுடியை விரிச்சு விட்டுட்டு அன்சிகா மாதிரி பண்ணுறதுக்கு பிளானிங் பண்ணுவாங்கண்ணா. பாருங்க, இப்படி ஒருத்தரை வலையில் இழுத்து போகிறதுக்கு இப்படி என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கண்ணா. சரி பாருங்களேன் அடுத்தது. சார் நான் ஸ்கூல் டேஸ்ட் எல்லாம் வெறும் பார்த்து சைட்டிங் தான். அவ்வளவுதான். அது பையன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். வர வர நம்ம நாட்டுல நல்லவங்க குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஐயா. அந்த டைம்ல நான் பாருடி பாருடி, பாரு 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 அப்படின்னு சொல்லுவேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. அப்பா எனக்கு அப்படியே அவன் என்ன பாப்பானா என்னன்னே தெரியாது. ஆனா நான் பாத்துட்டான்னு நினைச்சு ஒரு டெலியூஷனல் மைண்ட்ல இருந்துட்டு ஐயோ பாத்துட்டானே இருப்பேன். என்னது? லவ் லெட்டர். ஐயோ, லவ் லெட்டரா? ரைட். வேற எப்படி கவனிக்க வைப்பீங்க? நாய்ஸ் பாருங்க, ஃபுட்பால் விளையாடுவாராம். ஃபுட்பால் விளையாடுற இவங்க பார்க்கறது இதை பார்த்துட்டாரா அதில் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவன் பார்க்குறானோ இல்லையோ, இவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இவங்களுக்கு பாருங்கன்னா. அடடா. ஆனால் நேரில் போயிட்டு கண்டு பேசுறதுக்கு பயம். ஆனால் பாருங்க, இப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இப்படி என்ன மாதிரி டெக்னிக்கல் வச்சுலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது பார்ப்போமே என்னன்னு. மூலியமா லைக் சப்போஸ் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படிலாம் பார்த்தோன்னே ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிரும். சோ கேஷுவலா ஒரு சிரிக்கிறது, நாய்ஸ் மேக் பண்ணிட்டு ஐ சொல்ல அவங்க சொன்னவரை இவங்க ஐ சொன்னாலும் அந்த லைட்டாக தான் சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டால் சிரிச்சுட்டா கண்டுட்டா சிக்கல், அதனால் லைட்டாக சிரிச்சுட்டு லைட்டாக போயிடுவாங்க போல். அப்படி தான் அவங்களோட கதையை பார்க்கும்போது தெரியுது. சரி பாப்பா, அடுத்தது பேசிக்கா லுக்ஸ்ல எப்படி அவங்க அட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி. இப்போ ஒரு சாரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சாரிங்க. ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது. சாரில காஜல் கொஞ்சமா போறது இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றது. ஒரு முளை வைக்கிறது இல்ல, ஒரு 2-3 முளை வைக்கிறது. அந்த மாதிரி லுக்ல. ஏன்னா இப்போ இருக்கிற இதுல ஒரு ட்ரெடிஷனல் கேர்ளா ஒருத்தி போனா, அது கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா பசங்க யாரும் ஜென்டில்மேன் யாரும் அவங்க முகரே பார்த்தாலும் தெரியவனா உனக்கு.
பாய்ஸ்லாம் வந்து அப்படியே அப்ப நீங்க சொல்ற பார்த்தா அந்த பையன் இல்ல மொத்த பையனுமே கவனிப்பான் இல்ல. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. எக்ஸசிவா கொஞ்சம் அழகா போனாலே லுக்லயே நம்ம அவங்க அட்டென்ஷனை சீக் பண்ணிடலாம். பாருங்க லுக்கா போகணுமா, சாரி பூ வச்சுக்கிட்டு கொண்டைக்கு பூ வச்சுக்கிட்டு லுக்கா போனால் தான் இப்போ யாராவது பார்ப்பாங்களா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே உங்களோட பேச்சை பார்க்கும்போது பார்க்குறதுக்காகவே உடுத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படியே தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியே தான் இருக்கும். பார்ப்போம். முன்னாடி வந்து இந்த கொலுசு சத்தம் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த வளையல் சத்தம் இது நம்மளோட டம்மி பீஸாவில் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி போகும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே முடியெல்லாம் இப்படி இந்த கம்பல் தெரியுற மாதிரி ஒதுக்கிட்டு அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுது. பாருங்க பயில பார்க்கறது அதாவது சொல்றது பார்த்த பிறகு விற்கப்பட்டு ஓடிடுவாங்களாம். அப்போ பார்த்த வேண்டிய நிலைமை என்னாச்சு? பார்த்த வேண்டிய நிலைமை எனக்குன்னா தெரியல. அவன்கிட்ட பார்த்த வேண்டிய நிலைமை என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அதுக்கும் நீங்கள் தான் சொல்லணும். பார்த்த வேண்டிய நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி வெக்கப்பட்டு ஓடிடுவேன் அவ்வளவுதான். ஓகேயா? கோர்த்து விட்டாங்க. இப்போ ஸ்டார் கேஸ்ல வந்துட்டு இருக்கும் வருஷம் நான் வந்து அப்படியே அவங்க பக்கம் நடந்து வந்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, தெரியாம அவன் மேல விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஐயோ சாரி சாரி அச்சா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் மச்சான் வாடா வந்துடா. டேய் இப்போ நான் கோலாவரியோட போறேன். போயிடுவேன். அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும் பிளஸ் அவங்க கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனா இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? ஒரே வெக்கமா இருக்கு. பாருங்க பார்த்து பேசுறதுக்காக அவங்க மேலே லேசாக போயிட்டு ஒரு இடிச்சிட்டு பார்த்துட்டு ஒரு சொரிவுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போவாங்கண்ணா. அதுலேயே ஒரு கோபினாவுக்கு அதில் ஒரு வெக்கம்னு வந்துருச்சு. அவருக்கு அவருக்கு ஒரு வெக்கம்னு வந்துருச்சு. அடுத்தது சார் பாக்குற வரைக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது பார்த்ததுக்கு அப்புறம் வா வா அந்த பக்கம் போயிடலாம் அப்படியே தூரமா இருந்து பாக்குறது இல்ல அப்படியே மறைஞ்சிடுறது. சார் பார்த்த உடனே என்ன இருக்கு உங்க ரியாக்ஷன்? சார் பார்த்தோன்னே திடீர்னு ஒரு மாதிரி படப்படன் ஆயிரும். ஐயோ இவ்வளவு நேரம் பார்த்தோம் திரும்பி பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படி நம்மளும் கேஷுவலா என்ன தெரிய பேசவா போறோம் சரி நம்மளும் ஒரு 2 லுக் விட்டுட்டு அப்படியே கேஷுவலா அப்படியே போயிடுறது. பாருங்க பார்க்கறது அது பார்க்காத மாதிரி பார்க்குறாங்கண்ணா. பார்த்துட்டு ஒரு லுக்கை விட்டுட்டு போயிடுவது. லுக்கு நீங்கள் விட்டுருவீங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்தோன்ற நிலைமையை பார்க்கும்போது தான் இப்போ அவன் பின்னுக்கு வர்றதுனாலாம் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சரி, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் வெளிப்பட்டு செய்வது எல்லாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.